வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ. குவான்லி அப்படிங்கிற பிராண்டில் மேக்ரான் போர்ட்டபிள் ஸ்பாட் வெல்டிங் மெஷின் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது மேக்ரான் குரூப்பில் நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. அதில் இது ஒன்று ஸ்பாட் வெல்டிங் மெஷின், போர்ட்டபிள் ஸ்பாட் வெல்டிங் மெஷின். இந்த வெல்டிங் மிஷின் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக இன்றைக்கி இருக்கிற இதில் ஃபோன் சர்வீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் பேங்க் வரக்கூடிய ஒரு யூனிட். இது ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி. இதுவும் லித்தியமர் பாலிமர் பேட்டரி. இதில் ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஒயர் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்கும், வெளியே இருக்கும். இதை நீங்கள் சால்ட்ரு பண்ணால் சால்ட்ரு அவ்வளோவா ஆகாது. இந்த இடத்துல நீங்கள் வெல்டு பண்ண தான் நிற்கும். இனி வரக்கூடிய எல்லாமே ட்ரோன் சம்மந்தப்பட்டது, நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாமே எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி வெல்டு பண்ணி தான் வரும் சால்ட்ரிங்கை விட. ஓகே, இப்போ இந்த மாதிரி செல் எடுத்திருக்கோம். இது லித்தியம் செல்லு. இந்த செல் தூக்கி பார்த்தா தெரியும், கொஞ்சம் வெயிட் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் இதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பார்த்தா இது விலை கம்மி இதெல்லாம். ஓகே, இந்த லித்தியம் செல் இருக்குன்னா லித்தியம் சீரியஸ் பேரல் பண்ணலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இதை ரெண்டையும் சால்டர் பண்ணோம்னா இதில் 3.7 ஆக்சுவலாக மேக்ஸிமம் 4.25 சார்ஜாக பண்ணலாம். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா சீரியஸ் 8.5 வோல்ட் கிட்டத்தட்ட இதில் வந்துடும். லித்தியம் அயன் பேட்டரி பற்றி நான் ஏற்கனவே கிளாஸில் நடத்தியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணலாம், சீரியஸ் பேரல் பண்ணலாம். அப்போ இது மாதிரி யூனிட் ஒன்று நம்ம மேக் பண்ணும்பொழுது பேட்டரி மேக் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் பக்காவாக பண்ணலாம். இன்றைக்கி நிறைய மெக்கானிக் வாண்டட். எதுக்கு அப்படின்னா இந்த செல்லை சீரியஸ் பேரல் பண்ணணும். சீரியஸ் பேரல் பண்ணி ஒரு பேக்கேஜாக ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கோ 2 வீலர் ஆர் 4 வீலர் இல்லை உங்களுக்கு சோலார் சிஸ்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி தான் இப்போ சத்தமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த பேட்டரி மேக் பண்ணிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு வரும். அந்த அளவுக்கு இதுக்கு ரீசைக்ளிங் கேப்பபிலிட்டி உண்டு. எல்லா செல்லோட எல்லா பேட்டரியோட, குறிப்பாக நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது போல லெட் ஆசிட் பேட்டரியோட. ஓகே, இது எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெர்மினல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல்ஸு, இதை ஒயர் மூலிமா சால்டர் பண்ணலாம். ஆனால் சால்டர் பண்ணும்போது ஹீட்டு ஒரு வேளை அதிகமாக அப்ளை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபயர் ஆயிரும், வெடிச்சிடும் இல்லையா, இது தன்மையை இழந்துடும். இன் ஆர்டர் டு அவாய்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது பில்டு பண்ணலாம். மைக்ரோ செகண்ட்ஸ்குள்ளே இங்கே ரெண்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம். எப்படிங்கிற வீடியோ பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் தேவைப்படுது. ஓகேவா, இப்போ அதுதான் ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது லித்தியம் பாலிமர் எங்கெங்கெல்லாம் யூசேஜ் வருதோ அங்கெல்லாம் தேவைப்படும். சரி, இதுதான் அந்த யூனிட்டு. இப்போ ஒரு ஓப்பன் பண்ணலாம், அந்த யூனிட் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் இதில் சைன் பண்ண முடியும். இதில் எலக்ட்ரானிக்ஸில் ஓகேவா, இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஃபீல்டு என்ஜினியராக வர முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தொடர்ந்து உங்கள் வீடியோஸ் வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை ப்ராடக்ட் என்னென்னலாம் உங்களுக்கு சர்வீஸ் ப்ராடக்ட் தேவையோ அத்தனையும் எங்கள்கிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இது. ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின். இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்ன, இதெல்லாம்
ஒரு 6 விதமான இதில் போட்டிருக்கோம். 13M போட்டிருக்கோம், 14 இதில் போட்டிருக்க PL அப்படிங்கிறது இந்த பொசிஷனில் ஒரு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபோனில் ஆப்போசிட்டில் ஒன்று ஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி டைப் இருக்குது. மொத்தம் 6. பட் நமக்கு இப்போ அது இல்லை. ஓகேவா? இதில் ஃப்ரீயாக வரக்கூடிய அந்த ஜிக்கு. ஓகே, இது ஒரு மேனுவல். இந்த மேனுவலில் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் இந்த மேனுவலில் இருக்குது, பார்த்துக்கலாம். இதில் கூட இதுதான் வந்து டெஸ்ட் ப்ராப் கொடுத்துருக்கு. நல்லா இந்த டிப்பு வந்து காப்பர் டிப்பு, அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது, இதில் இருக்குது. ஓகேவா? ஓகே, வேறு என்ன இருக்குது இதில் பாருங்கள். இதில் வந்து இந்த இடத்துல ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்கு. நிக்கல் ஸ்ட்ரிப்பு 0.12 அல்லது 0.15 mm இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பு. தென் ஒரு மெட்டல் ஃபைல் இருக்குது, நல்ல ஃபைன் ஃபைல் இருக்குது, அறம். ஓகே, இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பில் என்ன பண்ணலாம், ஃபைன் பண்ணி ஷார்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஃப்ரீயாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தெர்மோகோல் பேக்கு இதுதான் இருக்குது. இந்த யூனிட்டு, இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிட் இருக்குது. ஓகே, இந்த யூனிட்டில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராப் இருக்கு இல்லையா, இதோட கனெக்டிவிட்டி இதில் இன்சர்ட் பண்ணணும். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகே, இந்த யூனிட்டு இதனுடைய காஸ்ட் வந்து 3500. ஏன்னா அது தெரியணும், அப்போ தான் நீங்கள் பட்ஜெட் உங்களுக்கு வேணும். ஆனால் இன் ஃபியூச்சரில் யாரெல்லாம் இந்த சோலார் சிஸ்டம், பேட்ரி மேக்கிங் இதெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. மார்க்கெட்டில் ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா இருக்க பேட்டரியை நம்ம 5000 ருபீஸில் அதோட நல்ல குவாலிட்டியாக பண்ண முடியும். இந்த மாதிரி பேட்டரி, லெட்டாசிட் பேட்டரி வச்சு நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செல்ஸ் கிடைக்குது, எங்கிட்டே கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வோல்ட், எத்தனை ஆம்பியர் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, ஒரு சைக்கிளுக்குன்னா எவ்வளவு, ஒரு 2 வீலருக்கு எவ்வளவு, இந்த கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு எவ்வளோ, இப்படியெல்லாம் இருக்குது. ஃபியூச்சரில் இந்த ஃபீல்டு வந்து டே பை டே டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த சேனலுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வியூவர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், ஆல் எலக்ட்ரீஷியன்ஸ் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் கூடவே சோலார் டிசைன் பண்ணுறதை கற்றுக்குங்க, ரொம்ப எளிமையான முறையில். ஓகேங்களா? அதுக்குண்டான வீடியோஸ் தான் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கடைக்கு ஒரு சோலார் சிஸ்டம் செட் பண்ணுங்க. ஒரு பேனல் லோடு ஆல்ரெடி இருக்குது, ஒரு கண்ட்ரோல் போர்டு ஒன்று தேவைப்படும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் போர்டு ஒன்று தேவைப்படும். பேனல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல் இருக்குது. கண்ட்ரோல், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலே விலை கம்மியிலையும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று டிசைன் பண்ணுங்கள். அப்போ அந்த ப்ராக்டிகலைஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒயரிங் கனெக்ஷன்ஸு, வோல்ட்டு, கரண்ட்டு எல்லாமே. ஒரு நாளில் எதுவும் புரியாது, மெல்ல மெல்ல ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் புரியும். அதுதான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ப்ராக்டிக்கல் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், ஆம்பிளிஃபயர், யூபிஎஸ் இன்வெர்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் டிஃபரெண்ட் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டரி மேக் பண்ணுற தெரியும். அது மாதிரி பேட்டரி வந்தாலும் அதை டிட்டாச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எந்த செல் ஓப்பன், லீக், ஓவர் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த செல்லை எப்படி சார்ஜ் பண்ணலாம், நம்ம இருக்கக்கூடிய அடாப்டரை வச்சுக்கிட்டு, மொபைல் அடாப்டர் வச்சுக்கிட்டு, அதேமாரி இந்த செல் இது எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு டெக்னீஷியன் இன்னொரு டெக்னீஷியனுக்கு எதுவுமே டெக்னிக்கலாக கேட்டால் சொல்லி தர்றதில்லை. இதான் உலகம், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போது இந்த செல்லோட சீரியஸ் பேரலல், பிஎம்எஸ் சர்க்யூட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறலாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வேணும், பேட்டரி மேக்கிங்கில் வேணும். சோலார் எல்லா பக்கமும் போகும், அவங்கவுங்க எக்கனாமிக்கல் கேப்பபிலிட்டி பொறுத்து.
அதாவது ஒரு 2000 rupeesல ஒரு வீட்டுக்கு சோலார் பேனல் டிசைன் பண்ணிடலாம். 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? 1 kV 2 kV 3 kV இல்லை நாம் ஒரு அக்ரிகல்ச்சரில் பிஎல்டிசி மோட்டார் வச்சு எல்லாமே பண்ணலாம். நாளைக்கு ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும். இந்த நாலேஜை மெல்ல மெல்ல நீங்கள் கேதர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இது பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின். இதில் பாருங்கள், இதில் இந்த பாட்டமில் போட்டிருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரலில் இருக்கிறது என்னென்னா இது ஒரு இன்டென்சிட்டி பவர். இது எவ்வளோ பவர் வரும், ஆம்பியர் வெளியே வரும், ஸ்ட்ரென்த். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாலிமர் பேட்டரி, இந்த மாதிரி ஒரு பாலிமர் பேட்டரி உள்ளுக்குள்ளே இருக்குது. அது சார்ஜ் பண்ணலாம். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு, சி டைப் கொடுத்துருக்கு. இது வந்து யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது. இது மூலிமா என்ன பண்ணலாம்னா அவுட்புட் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் ஒரு பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்குது. இது 3500 ரூபா காஸ்ட். இது இருந்தால் தான் ஸ்பாட் வெல்டிங் பண்ண முடியும். ஸ்பாட் வெல்டிங் மிஷின் நிறையா இருக்குது. 12,000 ரூபா 20,000 வரைக்கும்லாம் இருக்குது. பட் அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. பட் நமக்கு இப்போ தேவை. நம்ம நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். சிம்பிளாக ஒரு பேட்டரி மேக் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 செல்லை வச்சு 3 செல்லை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டு பண்ணினீங்கன்னா பண்ண முடியும் எல்லாமே. இனி வரக்கூடிய கட்டமெல்லாம் அப்படி தான் வரும். எல்லா சோலார் லைட்டு டிசைனிங் எல்லாமே இப்படி தான் வரும். லித்தியம் அயனோ ஃபெரோபாஸ்பேட்டோ இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அசம்பிள் பண்ணணும், செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் தேவை. ஓகே, இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் அண்ட் ஆஃப் இதில் இருக்கும். சார்ஜ் போடல. ஓகேவா? இதில் பேட்டரியோட ஸ்ட்ரென்த் இதில் பார்த்துக்கலாம். தென் இதில் இன்டென்சிட்டி எவ்வளோ கூட்டிக்கலாம், டைமிங் வந்து கூட்டிக்கலாம். அந்த சால்ரிங், வெல்டிங் லைன் இதெல்லாம் இதில் இருக்குது. மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இதில் இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். சப்போஸ் இப்போ ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்க இதை வாங்கிக்கலாம். இதை பொறுத்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்டென்சிட்டி மேலே க்ரோத் ஆகும். இதில் ப்ரெஸ் பண்ண ஏறிக்கிட்டே போகும். தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ளூ இதை வந்து ஆஃப் குறைச்சிட்டு வந்துடலாம். அதாவது ஸ்பாட் பண்ணும்போது அந்த டிப்பில் எவ்வளவு கரண்ட் வரும் அல்லது எவ்வளோ போதுமானது. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது போதும். ஒருவேளை நிக்கல் ஸ்ட்ரிப்பு நல்ல ஒரு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நாம் பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரெடியாக அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா?